நண்பர்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வெப் டென்சஸில் 12 டென்சஸை இண்டிவிஜுவலாக பார்த்தோம். ஒவ்வொன்றும் வந்து அந்த 12 டென்ஸையும் ஒவ்வொரு செஷனாக டோட்டலாக ஒரு 12 செஷனாக பார்த்தோம். இப்போ வந்து அந்த இதை பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஃபார்முலாவில் ஒரே சார்ட்டில் கன்சல்டேட்டடாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெப் டென்சஸ் அப்படிங்கிறது வினைச்சொல் காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக 3 வகையாக பிரிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா present tense, past tense, future tense. present tense, past tense, future tense. அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்ட்டு மெயினாக ஒரு 3 டென்ஸ் தான் இது பிரிக்கலாம். அந்த 3 டென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 4 டென்சஸ் வந்து சப்டிவிஷனாக வரும். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 3க்கும் சேர்த்து மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அந்த 12 டென்சஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கன்சல்டேட்டடாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எளிய நிகழ்காலம் அப்படிம்பாங்க. எளிய நிகழ்காலம் அப்படிங்கிறப்ப அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது சாதாரண நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு வேர்பு. சப்ஜெக்ட் V1 அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட்ங்கிறது இங்கே இடத்துல ஐவி, யூ, தே, ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் இருந்தால் எஸ்ஸு, இஎஸ்ஸு, ஐஏஎஸ் இந்த மாதிரி வரும். அது தேர்ட் பர்சன் மட்டும் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் இருந்தால் எஸ்ஸு, இஎஸ்ஸு, ஐஏஎஸ் வரும். அது தேர்ட் பர்சனுக்கு மட்டும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஈட் ஆப்பிள். ஐ ஈட் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன். ப்ரெசண்டில் இது நடக்குது. ஓகேங்களா? ஐ ஈட் ஆப்பிள், நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கன்யூஸ். ப்ரெசன்ட் கன்யூஸ் அப்படின்னா நிகழ்கால தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இஸ், ஆம், ஆர், வெர்ப் ஐஎன்ஜி. வெர்ப் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஈட்டிங் ஆப்பிள். ஐ ஆம் ஈட்டிங் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ப்ரெசண்டில் கன்யூ ஆகிட்டு இருக்குது ஒரு ஆக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கன்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிகழ் முற்று பெற்ற காலம். அதாவது ப்ரெசண்ட்டில் முடிஞ்ச ஒரு சென்டென்ஸு. இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு ஹேவ், ஹேஸு ப்ளஸ் V3. V3யில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபிள் வந்துடும். நம்ம பார்த்த மாதிரி பேஸ் ஃபார்ம் 3 தான் பிரிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா V1, V2, V3. ஓகேங்களா? அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அந்த இடத்துல வந்து நமக்கு V3 வந்துடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஈட்டன் ஆப்பிள். ஐ ஹேவ் ஈட்டன் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு விட்டேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டு விட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நிகழ் முற்றுப்பெற்ற தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிகழ்கால முற்றுப்பெற்ற தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஹேவ், ஹேஸு ப்ளஸ் பீயிங், வெர்ப் ஐஎன்ஜி. வெர்ப் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஆப்பிள். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். ஓகேங்களா? நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மீனிங் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா ஹேவ், ஹேஸ் அப்படிங்கிறது ஹேவ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் ஹேவ் வரும். தேர்ட் பர்சன் ஹீ, ஷீ, இதுக்கெல்லாம் ஹேஸ் அப்படிங்கிற ஒரு ஆட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் மொத்தமாக 4 பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறது சாதாரண இறந்த காலம். அதாவது சிம்பிள் பாஸ்ட்ங்கிறது சாதாரண இறந்த காலம். இதனுடைய வேர்ப் டென்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்ப் டு. வேர்ப் டுங்கிறது பாஸ்ட். வேர்ப் டுங்கிறது பாஸ்ட். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஏட் ஆப்பிள். ஐ ஏட் ஆப்பிள் அப்படிங்கிறது நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். ஆனால் ஃபாஸ்ட்டில் ஒரு செஞ்ச ஒரு செயலை வந்து நான் சொல்கிறேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கண்டினியூஸ். இறந்த கால தொடர்வினை. இறந்த கால தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு வாஸு இல்லைன்னா வேறு, வெர்ப் ஐஎன்ஜி. இந்த வாஸ் வேறுங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்குலர் ஃப்ளூரல் பிரிக்கும். ஓகேங்களா? சிங்குலராக இருந்தால் வாஸ் வரும், ஃப்ளூரலாக இருந்தால் வேறு வரும். ஓகேங்களா? வெர்ப் ஐஎன்ஜி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஈட்டிங் ஆப்பிள். ஐ வாஸ் ஈட்டிங் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் 7th ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஹேடு verb 3. verb 3ல பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துடும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் ஈட்டன் ஆப்பிள். ஐ ஹேட் ஈட்டன் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்ட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும். 8th ஒன் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சப்ஜெக்ட் ஹேடு பீன் verb ing. சப்ஜெக்ட் ஹேடு பீன் verb ing. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் பீன் ஈட்டிங் ஆப்பிள். ஐ ஹேட் பீன் ஈட்டிங் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டென்ஸோடைய 4 சப்டிவிஷன் சொல்லலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சருக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சாதாரண எதிர்காலம். சாதாரண எதிர்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வில் verb 1. சப்ஜெக்ட் வில் verb 1. verb 1ங்கிறது பேஸ் ஃபார்ம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஈட் ஆப்பிள். ஐ வில் ஈட் ஆப்பிள் அப்படின்னா நான் ஆப்பிள் சாப்பிடுவேன். நான் ஆப்பிள் சாப்பிடுவேன். ஓகேங்களா? ஃபியூச்சரில் நான் ஒரு செய்ய போல செயலை சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கன்யூஸ். ஃபியூச்சர் கன்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால தொடர்வினை. எதிர்கால தொடர்வினை ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் verb ing, அதாவது V1 ing. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஈட்டிங் ஆப்பிள். ஐ வில் பி ஈட்டிங் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். சரிங்களா? நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்கால முற்று பெற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கால முற்று பெற்ற காலம். எதிர்கால முற்று பெற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வில் ஹேவ் V3. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹேவ் ஈட்டன் ஆப்பிள். ஐ வில் ஹேவ் ஈட்டன் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருப்பேன். ஓகேங்களா? நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ஆகும். அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்யூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்யூஸ் அப்படின்னா எதிர்கால முற்றுப்பெற்ற தொடர்வினை. எதிர்கால முற்றுப்பெற்ற தொடர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சப்ஜெக்ட் வில் ஹேவ் பீன் verb ing. சப்ஜெக்ட் வில் ஹேவ் பீன் verb ing. ஐ வில் ஹேவ் பீன் ஈட்டிங் ஆப்பிள். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம 12 டென்ஸோடைய ஃபார்முலாஸும் அது எப்படி வந்து அந்த சென்டென்ஸ் வந்து ஃபார்மேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டேட்டடாக ஈஸியாக ஒரு மைண்டில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் ஈஸியாக வந்து நீங்கள் வெர்ப் டென்சஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.